ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறது யதார்த்தமான இன்றைக்கி ஒரு பேச்சாயிடுச்சு. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படிலாம் பண்ணால் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிஸ் டு ரெடியூஸ் ரிஸ்க் இன் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோஸ். அதாவது நிறையா பேர் இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, ஒரு போர்ட்ஃபோலியோ செட் பண்ணுறாங்க. போர்ட்ஃபோலியோ அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நான் இந்தந்த கேடரில் இது மாதிரியான அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஆனால் அது மேஜராக நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகுது. அதில் முதல்ல நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இன்றைக்கி கேட்டுகிட்டே இருக்கும். எஸ்ஐபி அப்படிங்கிறது, இது மியூச்சுவல் ஃபண்டில் மேஜராக எந்த கேடர் நல்லா இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது எஸ்ஐபியோட சக்ஸஸ்க்கான ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பெயின் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நீங்கள் மாதம் ஒரு 500லேருந்து ஒரு 1000, ஒரு 1500, ஒரு 5000 பணம் இருக்கிறவங்களுக்கு ஏற்றவாறு ஒரு கம்மியான அமௌண்ட்டை நீங்கள் கெட்டிக்கிட்டே வந்தால் போதும். இதை லாங் டேர்மில் 20-25 வருஷம் ப்ராசஸ். இது உங்களுக்கு ஒரு பெயினாகவே தெரியாது. இன்னொன்று, நீங்கள் லாஸ்ட் எண்டில் பார்க்கும்போது இது ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கைவசம் கிடைக்கும். ஒரு கேபிட்டல் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் உங்கள் கைக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் அப்படி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் எஸ்ஐபியை பிளான் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு 100 ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களே பிளான் பண்ணிக்கலாம். ஒரு 40 ரூபா நீங்கள் கவர்மெண்ட் பாலிசியில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு 20% என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கோல்டில் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக்ரிகேட் பண்ண முடியும். ஃப்யூச்சர் போக 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 டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தாலும் சரிங்களா, நீங்கள் பகுதியாக பிரித்து போட்டிருக்கிறதுனால ஏதோ ஒன்று உங்களை என்ன பண்ணிடும் அப்படின்னா லாப நோக்கத்தில் எடுத்துகிட்டு போயிடும். இரண்டாவது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இது ரொம்ப சின்ன வார்த்தை, பட் இதனுடைய பிரதிபலன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமானது. இன்றைக்கி நிறைய நபர்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் செக் பண்ணுறாங்க. எனக்கு கிடைத்த தகவல், என்கிட்ட ஒரு நபர் பேசுனது என்ன அப்படின்னா, தன் பெண்ணோட திருமணத்துக்காக ஒரு 17.5 லட்சம் ரூபா என்ன பண்ணிட்டார், ஒரு யூடியூப்காரர் இதில் நீ இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் போல். இந்த நபர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது பாதிக்கு பாதி என்னவாயிருக்கு அப்படின்னா அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவர் என்ன நினச்சிருந்தார் அப்படின்னா, இந்த டிவிடெண்ட் கிடைக்கும், இது மூலமாக நம்ம போட்ட கேபிட்டல் டபுள் ஆகும் அப்படின்னு நினச்சிருக்காரு. வெறும் ஷார்ட் டேர்மில். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட் ரியலாக பணம் தரும். நான் இப்போது இந்த வீடியோ நான் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஸ்டாக்கை நோட் பண்ணுங்கள். சரிங்களா, நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதனுடைய 2024 ஜனவரியோட ஹை என்ன அப்படிங்கிற அந்த ஸ்டாக்கில் செக் பண்ணுங்கள். அப்படியே 10 வருஷம் பின்னாடி போங்க. சரிங்களா, பின்னாடி போயிட்டு 2014 ஜனவரியோட ஹையை மார்க் பண்ணுங்கள். நீங்கள் எதுவுமே தெரியாமல் தான் இப்போ ஒரு 10 ஸ்டாக்கை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. இந்த 10 ஸ்டாக்குமே மேஜராக சக்ஸஸில் தான் போயிருக்கும். சரிங்களா, உங்களுக்கு குறைஞ்சிருந்தாலும் அங்கே என்ன இருக்கும், அண்டர் வேல்யூ, ஓவர் வேல்யூ நிறைய உங்களுக்கு அதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் லாஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அந்த 10 ஸ்டாக்லையுமே மிஞ்சி போனால் 1-2 ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், ஆனால் அது பெரிய லெவலில் ஃபெயிலியர் ஆகிருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த 10 ஸ்டாக் எழுதுனீங்கல்ல, இனிமேல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பூர்த்தியாக உள்ளே என்ன விஷயம் அப்படிங்கிறத செக் பண்ணாமல் சும்மா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் நோட் பண்ணக்கூடிய ஸ்டாக் தான் அது. சரிங்களா, இப்போ நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா, அப்போ நல்லா கவனத்தில் எடுத்துக்கோங்க. லாங் ரன்னில் போகும்போது ஸ்டாக் மார்க்கெட் ஃபெயிலியர் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கொடுக்காது. சரிங்களா, மூணாவது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபாரின் ஸ்டாக்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன சர்க்கிள்லே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஸ்டாக் இதிலையே பண்ணால் போதும், நமக்கு இது நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னா பிரதிபலன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு கண்ட்ரிலேருந்து லாஸ் ஆகுது அப்படின்னா இன்னொரு கண்ட்ரி என்ன பண்ணிடும், பேர் பண்ணிடும். அதனால் லாஸுங்கிற பேச்சுக்கே இங்கே இடமே இருக்காது. அதாவது கடல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. சரிங்களா, நீங்கள் கண்டிப்பாக அலைஞ்சு திரிஞ்சு நீங்கள் தேடினீங்க அப்படின்னா மீன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி தான்
மல்டிநேஷ்னல், அதாவது வேர்ல்டு வைடாக ஒரு கம்பெனி இருக்கும்போது நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது மேஜராக கிடச்சிரும். இன்னொன்று லாங் ரன் அப்படின்னு எடுக்கும்போது கண்டிப்பாக ஷியோர் ப்ராஃபிட் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம். 4வதாக பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறுவனம் அப்போது ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. ஒரு பீடி தொழில் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம், சரிங்களா. அன்னைக்கு அந்த ஊர்லேயே ஜேன்னு இருந்த ஒரு நிறுவனம் இன்றைக்கி அங்கே வாட்ச்மேன் கூட இல்லை, சரிங்களா. அந்த நிறுவனம் அப்படியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மெயின்டெனன்ஸ் இல்லாமல் சிதறி போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, புது அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அந்த நிறுவனம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டு அந்த அப்டேஷனுக்குள்ளே போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா, அதனால தான் அப்பா ஒரு வேலையை செஞ்சுருப்பாங்க, அந்த வேலையை மகன் இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது தான் செஞ்ச வேலையை சரியாக செஞ்சுட்டு அதை ஒரு ஆள்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா அதை சரியான நபர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த செக்டார் நல்லபடியாக வளரும். அதே போல் தான் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் நிறையா படிக்கிறீங்க அப்படின்னா வேலையை கம்மியாக பண்ணிவிட்டு பணத்தை நிறையா ஏர்ன் பண்ணலாம், சரிங்களா. ஸோ நீங்கள் நிறைய ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக படிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய புரிதல் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 4லேருந்து 5 நாள்கிட்ட நீங்கள் டைம் எடுங்க. எந்தெந்த செக்டார், என்ன மாதிரியான ஃபீல்டு, இந்த அடுத்த லெவலில் இது எப்படி ஒரு அப்டேஷனில் இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிரும். இன்னொன்று, அடுத்த உலகம் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமே ஐடி செக்டார் தான். நீங்கள் ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அது ஒரு பார்ட், அதுக்குன்னு அதிலே எல்லா அமௌண்ட்டையும் போட வேணாம். சர்டைன் அமௌண்ட் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பெரிய லெவலில் லாபத்தை ஈட்ட முடியும், சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.